டெர்ரஸில் மட்டும் பார்த்தீங்கன்னாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய எல்லா பிளாக்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருந்து பார்க்குறப்ப வியூ சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. அதில் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஃப்ளாட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, போரூருக்கு நியர்பையில் இருக்கிற, நான் மறந்துட்டேனே, அந்த பேரே வந்து வாயிலே நுழைய மாட்டேங்குது, ஓசியன் குளோரோஃபைல், அந்த ஃப்ளாட்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கிற எல்லா ஃப்ளாட்டோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூனிக்காக இருக்கும். நான் அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock ஆகுது. நான் மதியம் ஆஃபீஸ் போகணும். ஸோ சீக்கிரமாக நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஓசியன் குளோரோஃபைல் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போரூர் டோல்கேட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. நான் நிறைய டைம் வந்து இந்த பெருங்குளத்தூர் பைபாஸ் வழியாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன். அந்த பிரிட்ஜ் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. எப்படியாவது இந்த நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த சான்ஸ் இருக்குது. வாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து சைடில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் நிறையா மரம் வச்சு பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகும்போதே நல்லா குளுன்னு இருந்துச்சு. ஸோ இதுக்கு உள்ளே போய் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வழியாக ஃப்ளாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கார்டனிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே உட்காரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரி நிறைய செட்டப்லாம் ஃப்ரண்ட்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இன்னும் நம்ம உள்ளே போயிட்டு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக காற்றடிக்குது. அப்படியே சில்லுன்னு இருக்குது. சரி, ஓகே, இன்னும் உள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம். இந்த ஃப்ளாட் பரவாயில்ல, எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த அளவுக்கு க்ளீனாக. பட் சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் இருக்கிறது செமையாக இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கிட்ட ஆக போகுது. பட் இந்த 11 மணிக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சேர்ஸ் கிட்டலாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நிழலாக இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு என்ட்ரன்ஸ், அதாவது ஃப்ளாட்குள்ளேயே வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு. அந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் பார்த்தா கூட ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க. அதேமாதிரி அந்த ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஐ திங்க் இந்த பிளேஸ்லாம் வந்து ஈவினிங் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நம்மளுக்கு டே டைமில் கூட பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட் டூர் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர டூர் வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். அந்த பிரிட்ஜை பார்க்க பார்த்திங்க அப்படின்னா கண்ணு உறுத்திட்டே இருக்குது. ஸோ வாங்க டக்குன்னு மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லிஃப்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமானு தெரியலையே. லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் காதில் ஃபைன்னு அடிச்சிட்ருக்கு. சரி, ஓகே, அந்த சத்தத்தை நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். அண்டா காப்புஷம் காபுஷம் இருந்துடு சீசே. ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. சரி, ஓகே, இந்த பக்கம் போய் பார்க்கலாம், ஏதாச்சும் வழி இருக்கா. அங்கே ஏதோ ஒரு வழி இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே போகிறதுக்கு வழி இல்லை. சரி, ஓகே, இந்த சைட் போய் பார்க்கலாம். இருக்கே.
என்னடா இது வழியே காணும். இங்கே ஒரு வழி இருக்கே. ஓகே, இதுதான் மொட்டை மாடிக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் கொஞ்சம் லைட் பலன்னு போட்டிருக்கலாம், லைட்டாக இருட்டாக இருக்குது. சரி ஓகே போகலாம். என்னடா ரெட் கலர் டோர், எமர்ஜென்சி டோராக இருக்குமோ? ஓகே, திறந்துருச்சு, நல்லதாக போச்சு. ஒரு வழியாக நாம் டெர்ரஸுக்கு என்ட்ரி ஆயாச்சே. மேலே இருந்து ஏரியல் வியூவில் இந்த சிட்டியையும் அப்புறம் இந்த லேக்கையும் பார்க்குறப்ப உண்மையிலே செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 பிளாக் இருக்காமா. அந்த 10 பிளாக்ல, அதாவது ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை சிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த கனெக்டிங் பிரிட்ஜில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி 10 பிளாக்குமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்டனிங்லாம் பண்ணி சான்ஸே இல்லை. டெரஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக மெயின்டெனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிலாம் பறிச்சிட்டு இருக்காங்க. நான் காட்டுறேன், சப்போஸ் முடிஞ்சுது அப்படின்னா அதையும். இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மொட்டை மாடி மாதிரியே தெரியல. ஏதோ ஷாப்பிங் மாலில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பயங்கரமாக டெக்கர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சான்ஸே இல்லைப்பா. அப்பார்ட்மெண்ட் டூர் மாதிரி இப்போ மொட்டை மாடி டூர் பார்க்க போகிறோம். இந்த மொட்டை மாடியில் வந்து என்ன பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து இங்கே இருக்கிற எல்லா பிளாக்ஸுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூலை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 hours கிட்ட ஃபுல்லாக சுற்றியாச்சு. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஃப்ளாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெர்ரஸ் தான். டெர்ரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங் பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காயெலாம் வந்து விளைஞ்சிருக்கு. ஸோ அதையே பிரித்து வந்து கீழே சப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சில வீட்ஸ்க்கு மட்டும் வந்து பே பண்ணி வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அசோசியேஷனில் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிட்டி வியூலாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் 1 மணி ஆகிடுச்சு. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன். சரி நான் உள்ளே வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த சேர்லாம் என் கண்ணை உறுத்திச்சு. சரி போகும்போதாச்சும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உட்காந்தேன். அப்படியே சரி ஓகே இந்த இடம் நல்லா இருந்ததில்ல, கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஆல்மோஸ்ட் 10 o'clock வந்தேன். இப்போ டைம் வந்து 1 மணி ஆக போகுது. இன்னொரு நாள் டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த நைட் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹைரைஸ் பில்டிங்கோட எக்ஸ்ப்ளோர் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட என்ட்ரன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கா. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.